ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெஹோவா கேக்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹார்ட் ஷேப்பில் தான் கேக் பண்ண போகிறோம். இது ½ kg சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ க்ரம் கோட் தான் பண்ணிகிட்ருக்கோம். சாரி, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாக்லேட் சிரப்பில் வந்து நம்ம சோக் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அதில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு தென் நம்ம நைட்டே ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கனாஷை வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயரில் அப்ளை பண்ணுறோம். ஸோ வந்து சாக்கோ ட்ரஃபிள்லே 2 டைப் இருக்குது. ஸோ க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணுற ட்ரஃபிள் அண்ட் கம்ப்ளீட்டாக வந்துட்டு சாக்கோ ட்ரஃபிள்லே ஐசிங் பண்ணுற ட்ரஃபிளும் இருக்குது. ஸோ கிளைண்ட் வந்து இது க்ரீம் யூஸ் பண்ண ட்ரஃபிள் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு லேயருமே சேம் டைப்பில் வந்துட்டு க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours செட் பண்ணி நம்ம எடுத்துட்டா ஸோ நம்மளால் நல்லா செட் ஆகிருக்கும். நீங்களும் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை ஸ்மால் பிஸ்னஸ். சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். நான் கொஞ்சம் மொபைல் கேமராலாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி வீடியோ ஆனில் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய வாட்டி நான் வீடியோ வந்து மிஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ மெயின் கோட் பண்ணிடலாம். ரவுண்ட் ஷேப்க்கும் ஹார்ட் ஷேப்க்கும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரவுண்ட் ஷேப்க்கு வந்து ஈஸியாகவே நம்ம வந்து ஐசிங் பண்ணிடலாம், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஹார்ட் ஷேப் வந்து அந்த ஷேப்க்கு கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்து ஐசிங் பண்ணணும். ஸோ அதனால தான் அதுக்கு ஷேப் காஸ்ட்னு ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஆர்டரை நமக்கு கொடுத்தது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஸோ அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட்காக இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு சாக்கோ ட்ரஃபிள் பைத்தியம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களுக்கு சாக்கோ ட்ரஃபிள் வந்து டார்க் சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இந்த கேக் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரியான கஸ்டமைஸ்ட் ஹோம்மேட் கேக்ஸ், ப்ரௌனிஸ், குக்கீஸ், மஃபின்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சாக்லேட் கனாஷை ஊற்றுறதுக்காக நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக செட் பண்ணோம். ஆனால் மண்டியில் இருந்த கொண்டையே மறந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வந்து கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அந்த வீடியோ எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இது சைடில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ மேலே ஃபுல்லாகவே நான் சாக்லேட் கனாஷை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி நம்ம மேலே ஃபுல்லாக ஒரு லேயர் கோட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபைனல் டிசைன்ஸை போட்டு இதில் வந்து அவங்க லவ் யூ மாமா அப்படின்ற வேர்டிங்ஸ் கேட்டிருந்தாங்க கிளைண்ட். ஸோ அவங்க சொன்ன வேர்டிங்ஸுமே எழுதி நம்ம வந்து அவங்களுக்கு சேஃபாக இந்த கேக்கை டெலிவரி பண்ணியாச்சு. கிளைண்ட்டும் ரொம்ப ஹாப்பியாக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் கேக்லாம் உங்களுக்கு சென்னையிலேயே டெலிவரி அவைலபிள். ஸோ உங்களுக்கு அவுட் ஆஃப் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஃபின்ஸ், குக்கீஸ், ப்ரௌனிஸ் இது எல்லாமே டெலிவரி அவைலபிள். ஸோ உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்க கேட்ட வேர்டிங்ஸை நம்ம வந்து ரைட் பண்ணிடலாம். நான் எழுதுறதுல கொஞ்சம் வீக். ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் கிளைண்ட்கிட்டேயும் வந்து நான் சொல்லிவிடுவேன், உங்களுக்கு ரைட்டிங் தான் வேணுமா இல்லை நான் வந்து டாப்பர் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என் ஃப்ரெண்ட் வந்து நீயே ரைட் பண்ணியே கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நம்ம வந்து கேக்கை டெலிவரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.